தங்கம் விலை அதிகரித்துள்ள நிலையில் அட்சய திருதியை நாளில் மதுரையில் உள்ள நகை கடைகளில் நகைகள் வாங்க பொதுமக்கள் வராததால் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தங்கம் விலையின் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் நகை வாங்க ஆர்வம் காட்டாத மாதிரி தெரிகிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நாம் இருக்கிறது மதுரை தெற்கு ஆவணி மூலவீதி. இந்த பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதி எப்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நகைகளை வாங்கக்கூடிய நகைக்கடை பஜார் என்று சொல்லப்படுகிறது தான் தெற்கு ஆவணி மூலவீதி. இந்த வீதி தான் தற்போது வெறிச்சோடி காணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்று அட்சய திருதியை நாள். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளிலே தங்கத்தை வாங்கினால் செல்வம் கொளிக்கும் என்பது ஐதீகம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் அதிக அளவிலே இந்த நாளிலே வந்து வீடுகளுக்கு தேவையான தங்கத்தை வாங்குவது வழக்கமான ஒன்றாக இருக்கக்கூடியது. இந்த நேரம் என்பது அட்சய திருதியை நேரம் என்பது நேற்று மாலையே தொடங்கிவிட்டு இன்று பிற்பகல் வரைக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே வந்து மக்கள் அதிக அளவில் தங்கத்தை வாங்குவார்கள் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையிலே தற்போது வியாபாரமின்றி வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. மதுரையை பொறுத்தளவிற்கு இந்த நகைக்கடை பஜாரிலே 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. இந்த கடைகள் முழுவதிலுமே தற்போது வியாபாரங்கள் மந்தமாக நடக்கிறது. ஒரு சில கடைகளிலே ஏற்கனவே வாடிக்கையாளர்கள் தங்களுடைய தேர்வு செய்த அந்த நகைகளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் வழக்கமான இருக்கக்கூடிய வியாபாரம் என்பது காலையிலே 5 மணிக்கெல்லாம் கடை திறக்கப்பட்டு இருக்கிறது. வியாபாரங்கள் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் இப்போது யாருமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு சில கடைகளில் மட்டுமே வியாபாரம் நடந்து வருகிற ஒரு சூழல் இருக்குது. நகைக்கடை உரிமையாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்களை பொறுத்தளவிற்கு காலையில் 5 மணிக்கு வழக்கமாக கடையை திறந்து விட்டோம், வியாபாரத்திற்கும் தேவையான நகைகள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் தற்போது வந்து இதுவரைக்கும் வியாபாரம் என்பது மந்தமாக இருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் என்பது இன்றைய விலைப்படி பார்த்தோம்னா 71,000 ரூபாய்க்கு மேலாக இருக்கிறது. செய்கூலி சேதாரங்கள் என கணக்கிட்டு பார்த்தால் ஒரு சவரன் தங்க நகை நாம் வாங்கும் பொழுது 80,000 ரூபாயை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த நகைகள் வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு பிற்பகலுக்கு மேலாக பணிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் பிற்பகலுக்கு மேலாக வந்து நகைகளை வாங்குவதற்கு ஆர்வம் வருவார்கள் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த பிற்பகலுக்கு மேலாக ஒரு வியாபாரம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு நாம் முன்னதாக கூறியபோல 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. ஏராளமான மக்கள் அதிக அளவிலே வந்து நகைகளை வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தான் நகைகளை வாங்குவதற்கு ஆர்வம் இல்லாத ஒரு காரணம் இருக்கிறது. ஓரிரண்டு கொஞ்சம் பகுதியாக மக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நகையிலும் தேர்வு செய்த பின்பு அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். அந்த சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது. வியாபாரம் என்பது தற்போது வரைக்கும் இந்த அட்சய திருதியை வியாபாரம் என்பது ஒவ்வொரு கடைகளிலும் கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது அதிக அளவில் இந்த நேரத்திற்காக கூட்டம் அதிக அளவில் இருக்கும். தங்களுக்கு தேவையான நகைகளை முன்னதாகவே தேர்வு செய்து வைத்துவிட்டு இன்று அந்த பணத்தை கட்டி பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய வழக்கமாக இருக்கும். ஆனால் இன்று அந்த தற்போது நாம் இருக்கக்கூடிய 11 மணி நிலவரப்படியும் மக்கள் அதிக அளவில் இங்கு வரவில்லை. ஒரு சில கடைகளில் தான் மக்கள் வந்து தங்களுடைய தேவையான நகைகளை வாங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் பிற்பகலுக்கு மேல் வந்து தங்களுக்கு தேவையான நகைகளை, அதாவது மாலைக்கு மேலாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டே இருப்பதன் காரணமாக மக்கள் வந்து வாங்கக்கூடிய சக்தி என்பது குறைவாக காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த ஒரு நல்ல நாளிலே தங்கம் வாங்க வேண்டும் என்கிற மக்களின் நம்பிக்கையின்படி ஒரு சில பேர் வந்து ஒரு சவரன் தங்க நகைக்கு பதிலாக ஒரு 2 கிராம் 1 கிராம் கூட எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கடை உரிமையாளர் காத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களை பொறுத்தளவிற்கு சுற்றுவட்டார பகுதிகளிலே மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து இந்த பஜாரில் வந்து நகைக்கடைகளிலே தங்களுக்கு தேவையான நகைகளை வாங்குவதற்காக பிற்பகலுக்கு மேல் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யுவராணி, தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாத மாதிரி தெரிகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.